வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இந்த வருடம் அதாவது 2026 ப்ராஸ்பெக்டஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபீஸ் டீட்டெயில்ஸு எம்பிபிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறம் பிடிஎஸ்க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் பாருங்கள். இதில் கேட்டகரிங்கிறது என்ன காலேஜ் அப்படிங்கிறது, கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, அதில் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கவர்மெண்ட் கோட்டாவா அது வரும். இந்த பக்கம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். இப்போது கவர்மெண்ட் காலேஜில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபீஸு 18,073 ரூபா. அடுத்து இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை, அங்கே ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 லட்சம் ரூபா. அடுத்து இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகரில் வாட்ஸ்அப் ஐபி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,000 தான் ஃபீஸ், வந்து 24,000 தான் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, அதில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கவர்மெண்ட் கோட்டா. அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் சிஎம்சி வெள்ளூரில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஃபீஸ் வந்து 56,330 ரூபா தான். ஓகே, இதெல்லாம் கம்மியான ஃபீஸ் உள்ளது. அந்த இஎஸ்ஐ அது மட்டும் கொஞ்சம் அதிகம். அடுத்து பாருங்கள், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ், அங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா என்ன ஃபீஸ் அப்படின்னா 4,35,000 5,40,000 வரலையும் இருக்குது. இது காலேஜ் டு காலேஜ் வந்து வேரி ஆகும். சில காலேஜஸில் அந்த 4,35,000 இருக்கும், சில காலேஜில் 5,40,000 இருக்கும். அது எந்தெந்த காலேஜில் எவ்வளோ அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த ரேஞ்சில் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இந்த ஃபீஸ் 4,35,000 5,40,000 வரலையும். அதிலே பாருங்கள், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 2.5 லேக் 2 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா, ஆண்டு வருமானம் 2.5 லேக் கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. அதே போல் ஷெட்யூல்டு காஸ்ட் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டி எஸ்சிசி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கும் அதே மாதிரி பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் வந்து நமக்கு 2.5 லேக் கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. இது சொல்லிகிட்ருக்கிறது இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சொல்லிகிட்ருக்கோம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சிசிசி இவங்களுக்கு பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் 2.5 லேக் கீழே இருந்ததுன்னா ஃபீஸ் கிடையாதுங்கிறது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சின்னு சொன்னோம், அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சிஎம்சியில் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் சொன்னோம், 56,330 சொன்னோம். அதே சிஎம்சியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் என்னென்னா 56,330 தான். ஓகே, அடுத்து பாருங்கள், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அண்டு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா. முன்னாடி பார்த்தது செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் வந்து பார்த்தோம். இப்போ அதே செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 15 லட்சத்துலேருந்து 16,20,000 வரலையும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் எவ்வளோ சொன்னோம், 4 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரலையும். அதே ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா 15 லட்சத்துலேருந்து 16,20,000 வரலையும். அதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பாருங்கள், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, நோ ஃபீ. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டி ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் இஸ் லெஸ் தென் 2.5 லேக்னா அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்தவரையிலையும் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சிசி ஆனுவல் இன்கம் 2.5 லேக்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பாருங்கள், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ் என்ஆர்ஐ கோட்டா. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸ்னால்
27 லட்சத்துலேருந்து 30 லட்சம் முடியும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு. ஓகே ரைட். இதுதான் வந்து எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலையும் நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்தது பிடிஎஸ் பாவம், பிடிஎஸ் பல் மருத்துவம், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் ஃபீஸ் வந்து 16,073 ரூபா. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜில் 18,073 ரூபா பார்த்தோம் எம்பிபிஎஸ்க்கு. அதே கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் பிடிஎஸ்க்கு 16,073 ரூபா. அடுத்து பாருங்கள், ஆல் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா. ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபீஸ் எவ்வளோன்னா 2.5 லட்சம், 2,50,000. அதுலேயே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசிசி, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 லேக்கு கீழே இருந்ததுன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. பிடிஎஸ்க்கும் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ஆனுவல் இன்கம்குள்ளே இருந்ததுன்னா ஃபீஸ் கிடையாது. அடுத்து பாருங்கள், ஆல் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் எவ்வளவு? 6 லட்சம். செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸு 2.5 லட்சம். அதே செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் வந்து 6 லட்சம். அதை நோட் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசிசி ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 2.5 லேக்காக இருந்ததுன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே. அடுத்து ஆல் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு ஃபீஸ் எவ்வளோனா 9 லட்சம். ஓகே. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 2.5 லட்சம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 6 லட்சம், என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 9 லட்சம் ஃபீஸ் அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸை பொறுத்தவரையிலையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.